அண்ணாமலை ஃபோன் பண்ணியிருப்பாரு, வாங்க தம்பின்னு இருப்பாரு தினகரன். சப்பானி நான் கூப்பிட்டா வர மாட்டான், நீ கூப்பிட்டா தான் வருவான்னு சொல்லி இவரை வச்சு கூப்பிட வைப்பாங்க. இப்படி டபுள் கேம் ஆடி 2 பேரையும் காலி பண்ணி விட்டுட்டு குரங்கு அப்ப கதையா அப்பத்தை நீங்க தின்ட்டு போயிடுவாங்க பிஜேபி. அமித்ஷாவோட ஒரு கேம் பிளான் மாதிரி எடுத்துக்கலாமா சார்? அமித்ஷா கேம் பிளான்லாம் வேற எந்த ஊர்ல வேணாலும் ஒர்க் அவுட் ஆகும், தவிர இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அண்ணாமலைய பாண்டே அவர்கள் முன்னாடி ரொம்ப ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்களா இபிஎஸ் பக்கமா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே சார். கூலின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு அடுத்த ரஜினி படம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கூலி காலி. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். என்ன சார், அதிமுக பாஜக கூட்டணியில நிறைய உள்ளடி வேலை நடக்கிற மாதிரி தெரியுது சார், எப்படி பாக்குறீங்க? உள்ளடி வேலை நடக்கிறது எப்படி பார்க்குறது? காலங்காலமாக தெரிஞ்சது தானே, இது இப்போ வெளியில் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா தான் இந்த தமிழ் சினி ஃபீல்டே புரட்டி போட்டது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மக்கள் கிட்ட போனார், யதார்த்த வாழ்க்கையை படம் பிடிச்சார். அப்போ அந்த 16 வயதிலே படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், சப்பானி நடந்து போயிட்டுருப்பான், போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை ஆயிரும், பரட்டையை பார்த்தாலே பயப்பட ஆரம்பித்தா எல்லாருக்குமே தெரியும். அப்போ ரஜினி தான் பரட்டை கேரக்டர். அப்போ வந்து என்ன பண்ணான்னா, இந்த டாக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கும், இந்த கவுண்டமணி கேரக்டர் கூப்பிடா, சப்பானி நான் கூப்பிட்டா வரமாட்டான், நீ கூப்பிடு, புரியுதா அவனுக்கு? ஏன்னா இவன் கூப்பிட்டா வரமாட்டான், அவன் கூப்பிட்டா வருவான்ற மாதிரி வேணும். அந்த மாதிரி தான் இந்த கேம். இப்போ எடப்பாடியை கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள், தினகரன்ட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள், மொத்தத்துக்கு எல்லாருமே மிளகா அரைச்சிருவாங்க, புரியுதா அவனுக்கு? வெளியிலேருந்து பார்க்குறப்ப அண்ணாமலை வேறையாகவும் இவர் வேறையாகவும் தெரியும். ஆனால் எல்லாம் ஒன்று தான், ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்கு. அதனால் இப்போ இவர் ஒருத்தர் ஆதரிப்பார், புரியுதா, அவர் ஒருத்தர் ஆதரிப்பார், மொத்தத்துக்கு 2 பேருக்கும் காயடிச்சு காலி பண்ணி விட்டு ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. இதுதான் அவர்களுடைய திட்டம். தினகரன் அண்ணாமலை சந்திப்புக்கு முன்னாடி இந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்துட்டு அந்த மூஞ்சியை மூடிட்டு வந்த விஷயம், அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. அவரு உடன் ஒரு தொழிலதிபரோட வராருல சார். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு, இந்த தொழிலதிபருக்கு அங்கே என்ன வேலை? இதுக்கு முன்னாடி ஒரு தொழிலதிபர் இருந்தார். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குற காசு வச்சுருக்கீங்க, இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் வாங்க வேண்டியது, புரோக்கரை கூப்பிட்டு போகிறீங்க. ஏன்னா அந்த புரோக்கர் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவார், நீங்கள் தான் புரோக்கர்கிட்ட பேச முடியும். யோ என்னான்னு கேளியா, என்ன 90 லட்ச ரூபா சொல்கிறேன் அந்த வீடை அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஒரு நிமிஷத்தில் மேட்ரு முடிஞ்சு போயிடும். நீ இப்போ 90 லட்ச ரூபா அவன் சொல்கிறான்னு வைங்க, நீ 80 லட்ச ரூபா கேட்டோன்னு அவனை யாரையா வர சொன்னான்னு, நான் குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன், வீடெலாம் விற்கிறதுக்கு இல்லை போயான்றான். அதுக்கு தான் புரோக்கரை யூஸ் பண்ணுவாங்க. புரோக்கர் போய் சொன்னால் புரோக்கரை வந்து அவன் ஆத்திரத்தை தீர்த்திப்பான். புரோக்கர் சொல்லலாம், சரி நான் இப்போ நீங்கள் வந்து 80 ரூபாய்க்கு தரமாட்டீங்க அப்படி தானே, நான் சொல்கிறேன், அதை சொல்லுங்கண்ணா, அப்போ ஃபைனல் ரேட்டு சொல்லுங்கள். வேணா 2 ரூபா குறைச்சி 88 ரூபாய்க்கு வேணா தரேன், கூப்பிட்டு வா, இல்லைன்னா போச்சு சொல்லு. வருவான், ஆனால் 70 ரூபாய்க்கு தரமாட்டாருன்னா விட்டுலாண்ணா, 88 ரூபாய்க்கு வேணால் ஃபைனலாக முடிக்கிறேன்றாங்க. இதுக்கு ஒரு புரோக்கர் வேணும், 2 பேரையும் பேசுறதுக்கு. அப்போ அதுக்கு தான் புரோக்கர் போயிருப்பாங்க. முக்கியமான ஆட்கள் சிவி சண்முகம், வேலுமணி, இவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுறாரு. ஏன்னு கேட்டால் அவங்க புரோக்கரில் அவங்க வந்து சாட்சி கையெழுத்து போட வந்தாங்க. இப்போ இடத்த ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா கூட சொந்தக்கார 4 பேர் கூப்பிடுவோம், அவங்க வந்து ஃப்ரெண்டாக யாரோ வந்து 4 பேர் சாட்சி கையெழுத்து போடுறாங்க. அவங்கள தனியாக தான் நிற்க வைப்போம், புரோக்கர்கிட்ட தான் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதனால் புரோக்கர் வேறு, சாட்சி கையெழுத்து போடுவாங்க. சாட்சி கையெழுத்து போட வந்தவங்களும் சாட்சி கையெழுத்து போட்டோன்னு தட்டி விட்டுருவாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கும். புரோக்கர்கிட்ட தான் டீலிங் போகும். அப்புறம் அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும், அப்புறம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், இதெல்லாம் புரோக்கர்கிட்ட தான் நடத்துவாங்க. அப்போ ஒரு தொழிலதிபர்களை மையமாக வச்சு தான் அந்த கூட்டணியே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு சார். தொழிலதிபர்னு கிடையாது, யார் வேணாலும் இருக்குது. யாருக்கு க்ளோஸோ அதை வச்சு தான், பத்திரிகையாளர்களை வச்சு நடக்கும், தொழிலதிபர்களை வச்சு நடக்கும், இல்லை அவங்க மகனை வச்சு நடக்கும், சொந்தக்காரங்களை வச்சு நடக்கும், இப்படி பல்வேறு ஆங்கிள் நடக்கும். அது எடப்பாடியாருக்கு தெரிஞ்ச தொழிலதிபர்னால அவர் கான்ட்ராக்ட்காரங்களும் நல்லா தெரியும். அவங்கள வச்சு மூவ் பண்ணி கோயம்புத்தூர் இந்த கொங்குபல்லியில் இருக்க ஒரு கான்ட்ராக்ட்காரர் ஆந்திராவில் ஒருத்தட்ட பேசி அவர் போய் அங்கே பேசி கரெக்ட் பண்ணியிருக்காங்க. முகத்தை மூடிட்டு வந்தது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. அதை அங்கே இருக்கிற அந்த டெல்லி பத்திரிகையாளர் தான் வீடியோ எடுத்து அதை ஃபோட்டோவெல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ அந்த பத்திரிகையாளரை இங்கே இருக்கிற பத்திரிகையாளரே அவர் பெண் டீம் கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஒவ்வொருத்தன் வயிற்றுச்சலில் மாற்றி மாற்றி இவனால் செய்ய முடியாத அவன் செஞ்சுட்டான்னொடனே அந்த பொறாமையில எல்லாம் பேசுகிறது தான். பெண்கிட்ட காசு வாங்கிட்டு வாங்குவாங்க, இப்போ ஆண்கிட்ட காசு வாங்கிட்டு வாங்குவாங்க, இது எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு வீடியோ வச்சு இருந்தது எடப்பாடி தானே, துண்டு எடப்பாடி துண்டு தானே, அவரே ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிறீங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு இந்த இப்போ இவங்க கத்துறாங்க? இவங்க காசை இன்னொருத்தன்ட்ட காசு வாங்கிட்டு கத்துவான், அவன் இன்னொருத்தன்ட்ட காசு வாங்கி கத்துறான்னு சொல்லி இவன் கத்துவான். அதுக்கு என்ன? இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற பத்திரிகையாளர் அதை வீடியோ எடுத்ததே தப்பு, நீங்க அப்படி காமிச்சதே தப்பு நல்லா சொல்றாங்களா சார்? பத்திரிகையாளர்களாக இருக்காது, வேற கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கு. பத்திரிகையாளர்களை அப்படி சொல்லவே மாட்டேன். பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி இதை சொல்ல மாட்டாங்க. அது அவன் இஷ்டம், எதை எடுக்கணும் எதை போடணுன்றது.
அவன் என்ன இதை நிர்வாண படமாக எடுத்தான்? போய் திட்டுத்தனமாக பேசிட்டு வரீங்க, வரும்போது காரில் வீடியோ எடுக்கும்போது இவர் முகத்தை மறைக்கிறாரு, தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. புரியுதா அவனுக்கு? மூஞ்சியை தொடச்சேன்னு சொல்கிறாருல்ல சார். ஆமாம், அது அவருக்கு உரிமை இருக்குல்ல. அவர் தொடச்சேன்னு அவர் சொல்லலாம், மறைச்சான்னு ஒருத்தர் சொல்லலாம். ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்துக்களை அவங்கவுங்க பதிவு பண்ணுவாங்க. இதில் மக்கள் வந்து மொத்தமாக பார்த்து வடிவேல் காமெடி மாதிரி தான். அவர் 8000 ரூபா சொல்கிறாரு, இவர் 4000 ரூபாய் கேட்குறாரு, நடுவில் 5 ரூபாய்க்கு பேசி முடிச்சு விடுங்கன்றக்காக தான். அவர் முகத்தை தொடச்சேன்றாரு, இவர் மறைச்சேன்றாரு, நடுவில் ஏதாவது மக்கள் முடிவுப்பாங்க அப்படின்றது தான். நயினார் நாகேந்திரன் சேலத்துல எடப்பாடி போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அப்போ அவர்கிட்ட வீடு அங்கே தானே இருக்கு, அப்புறம் ராமேஸ்வரத்தில் எப்படி அவரை சந்திக்க முடியும்? உங்களை சந்திக்கன்னா உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஊருக்கு தானே வரணும். அதை எப்படி நீங்கள் சேலத்தில் போய் சந்திச்சுட்டு வரணும்னா, இவர் வீடு திருநெல்வேலியில் இருக்குது. அமித்ஷா வந்து அவர் வீட்டுக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து தானே சந்திச்சார். குஜராத்தில் அவரை சந்திக்க முடியுமா? அந்த மாதிரி அது ஒரு போய் தான் சந்திக்க முடியும். ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் மறுபடியும் கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதெல்லாம் இபிஎஸ் தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சார் புதுசா இருக்கு? ஆமா, என்ன புதுசா இருக்கு? இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க, அப்போ என்டிஏ கூட்டணியில யார் வருவாங்கன்னு இபிஎஸ் தான் முடிவு பண்ற அளவுக்கு வந்துட்டாரா? என்டிஏ அந்த கட்சியில் யார் வருவாங்கன்னு அவர் தானே முடிவு பண்ணுவார். அவர் தலைமையில தானே இருக்கு. அதாவது என்ன பண்ணாங்க, மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி சண்டை போடுற மாதிரி போடுவாங்க. நடுவில் வரணும் மூஞ்சி மாதிரி உடச்சு. இதுவும் வடிவேல் காமெடி மாதிரி தான். கோழி தலைக்கு 2 பேர் சண்டை போடுவான். விலைக்கு விட போகிறவனை அடிச்சு விட்டு அவன் 2 பேர் தம்பி நீ ஒரு தலையை நான் ஒரு தலையை வாங்கி சாப்பிடுன்னு போயிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் நம்பி போகிறவனை மூஞ்சி மாதிரி உடச்சி விட்டு அவங்க சேர்ந்துருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இபிஎஸ் ரொம்ப பயங்கரமா டிடிவியை விமர்சிச்சுட்டு இருந்தாரு. அம்மாவால் வெளியேறியப்பட்டவர் அப்படின்னு எல்லாம் சொல்லி டிடிவி ஒரு பக்கம் கூவத்தூர் சீக்ரெட்ஸ் எல்லாமே வெளியே சொல்லிட்டு இருந்தாரு. இந்த அளவுக்கு உங்களுக்கு இடையில ஒரு பேட்டி போர்னே சொல்லலாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு நிலையில அண்ணாமலை ரகசியமா டிடிவியை ரகசியமாலாம் சந்திக்கல, இன்னைக்குதான் போட்டு சொல்லியிருக்காரு. ஆமா நான் சந்திச்சது. இப்போ நம்மகிட்ட சொல்லிட்டு போகணும்னு அவசியம் இருக்கு. ஒரு நேராக இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு வரீங்க, சொல்லிட்டு 100 பேர்கிட்ட சொல்லிட்டு வருவீங்க. அது மாதிரி அண்ணாமலை ஃபோன் பண்ணியிருப்பாரு, வாங்க தம்பின்னு இருப்பார் தினகரன். அதனால் போய் அவரை பார்த்துருக்காரு. பார்த்தா அவர் ஒரு கேம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சப்பானி நான் கூப்பிட்டா வர மாட்டான், நீ கூப்பிட்டா தான் வருவான்னு சொல்லி இவரை வச்சு கூப்பிட வைப்பாங்க. நான் யாரையும் சப்பானின்னு சொல்ல, அந்த கேரக்டர் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் டீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தர் வச்சுருப்பாங்க பிஜேபியில். இவர் கேட்டால் என்ன பண்ணுவாருன்னா, அண்ணாமலைக்கு தான் டெல்லி செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலை சொல்லிட்டா ஓகே அப்படின்னு அவங்க கேட்டுக்குவாங்க. இவர் என்ன வர சொல்லுவார்னா, நான் தானேங்க தலைவர், அண்ணாமலைக்கு என்னங்க போஸ்டிங்க, ஒன்றுமே கட்டி ஜீரோங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் தான் முதல்வர்னு நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க. இப்படி டபுள் கேம் ஆடி 2 பேரையும் காலி பண்ணி விட்டுட்டு குரங்க அப்பா கதையாக அப்பத்தை வீங்க தின்ட்டு போயிடுவாங்க பிஜேபி. அதுதான் பிளான் பண்ணுறாங்க, ஆனால் நடக்காது. இபிஎஸ் டிடிவியை திட்டுறாரு, அண்ணாமலை ஆதரிக்கிறாரு. இது என்ன மாதிரி கணக்கு சார்? இது நீங்க சொல்ற மாதிரி இவர் மூலியமா தான் அனுப்புறாரா? இபிஎஸ் சொல்லி தான் அண்ணாமலை போறாரா? இபிஎஸ் சொல்லி அண்ணாமலை போலாமா? பிஜேபி சொல்லி அண்ணாமலை. அப்ப அது பிஜேபி இபிஎஸ் எதிர்க்கிற வேலை தானே அது? யாரு? ஏன்னா இபிஎஸ் எதிர்க்கலையே. அவரோட நான் சேர்றேன்னா எப்படி உங்களை எதிர்க்கிறதாகும்? ஏன்னா ரொம்ப கடுமையா இவர் விமர்சிக்கிறாருல்ல சார் டிடிவி இபிஎஸ். அவங்க 2 பேருக்கும் உள்ள இன்னைக்கு நேரத்தை விமர்சிக்கிறாரு. அவர் எப்ப ஆட்டையை நம்ப வச்சு ஏமாத்தினாரா இபிஎஸ், அப்புறம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறது வேற, இது வேற. இது வந்து பிஜேபி கேம். இவரை வச்சு அவர்கிட்ட பேசுவாங்க, அவரை வச்சு இவர்கிட்ட பேசுவாங்க, கடைசியில் எல்லாரையும் தெருவுக்கு அனுப்பி விட்டு இவங்க ஆட்டையை போட்டுருவாங்க. இதுதான் அவருடைய பாலிசி. இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியில இபிஎஸ் வெர்சஸ் செங்கோட்டையன் ஒரு அணி, அப்புறம் டிடிவி ஓபிஎஸ் அண்ணாமலை ஒரு அணி, அந்த மாதிரி மாறிடுச்சா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுமே தவிர உள்ளுக்குள்ளே எல்லாமே ஒரே அணி தான், பாஜக அணி தான். மித்தவனை குழப்பி விட்டுட்டு அவன்கிட்ட குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பாங்க. பாஜக எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே சில இது இருக்கலாம். அது வந்து வேறு கட்சின்னு வரும்போது எல்லாம் ஒன்றாயிருவாங்க. நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க கேட்டால் அது சொல்ல மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணும். நீங்களும் எதிர்க்கின்ற மாதிரி ஒன்று காட்டுவாங்க. புரியுதா? காட்டிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், கடைசி 2 பேரையும் காலி பண்ணிட்டு நம்ம ஆட்டையை போட்டுருவோன்றது தான் அவங்களோட இது. இப்போ பாஜக இபிஎஸ்ஸையும் காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுது, டிடிவி இந்த கூட்டணியும் காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாது, அவங்கள வச்சு வியாபாரம் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணுது. சரிங்க சார், புரியுதா? காலி பண்ணுறதுன்றது வேற, இடத்த ஆட்டையை போடுறதுன்றது வேறு. அதை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு நம்ம தொழில் பண்ணலான்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இபிஎஸ்க்கு எதிராக வேலை பார்க்குற மாதிரி தான் பொது வெளியில் அண்ணாமலை பண்ணுற செயல் எல்லாமே தெரியுது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி போயிட்டாரு. அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு, நான் தாமரை பயணத்துக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கு போனேன்னு சொல்கிறாரு. இந்த அண்ணாமலைக்கு என்ன பவர் சென்டர் இருக்குது சார்? இவர் அஃபிஷியலாக இந்த டிடிவி தினகரனெல்லாம் சந்திக்கிறாரு, இல்லை அன்அஃபிஷியலாக? அவருக்கு என்ன பவர் சென்டர் என்ன இருக்குன்றது பிஜேபியில் உள்ளவங்களுக்கு டாப் லீடர்ஸ்க்கு தெரியும். அண்ணாமலைக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, நயினார் நாகேந்திரனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்றது டாப் லீடர்ஸ்க்கெல்லாம் தெரியும். அதனால் வெளியே உள்ளவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் குளறுபடியாகி கடைசியில் பாஜக மண்ணில் போட்டு புதைக்கப்படும். 2026 என்ன தான் நீங்கள் கிரிமினல் பிளான் பண்ணாலும் சரி, கொண்டையை மறைக்கலைன்றதை கண்டுபிடிச்சாங்க தமிழ் மக்கள். புரியுதா? அவங்க கொண்டையை மறைக்கடா பாடி ஸ்டோரான்ற கதையெல்லாம் வந்து முடியும் கடைசியில்.
இவர் ஒரு எதிரியா, இவர் அந்த குரூப்பில் பேசுவாராம், இவர் இந்த குரூப்பில் பேசுவாராம், இவர் எடப்பாடியை சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுவாராம், அவர் வந்து தினகரன் உள்ள கொள்ளணும்னு ஆசைப்படுவாராம் இப்படின்னு சொல்லி கடைசியில் பாரதிய ஜனதா கட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு காலம் நடக்காது, மண்ணை போட்டு முடிடுவாங்க. அப்போ இது எல்லாமே ஏன்னா நயினார் தான் இதெல்லாம் பேசணும். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அமித்ஷாவோடைய ஒரு கேம் பிளான் மாதிரி எடுத்துக்கலாமா சார்? அதாவது அமித்ஷா கேம் பிளான்லாம் வேறு எந்த ஊரில் வேணாலும் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம ஆட்களை பொறுத்தளவுக்கு சுகருக்கு சப்பாத்தி சாப்பிட்றவன். இப்போ நம்ம ஊரில் சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அதுக்காக அந்த சப்பாத்தியும் இந்த சப்பாத்தியும் ஒன்றும் கிடையாது. சுகர் இருக்கவன் சாப்பிடுவான், ஆனால் 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிட மாட்டான். அவர்கள் 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அதனால் அது இங்கே செட் ஆகாது. இங்கே சில பேர் சப்பாத்தி சாப்பிட்றாங்க காலையில் நைட்டுன்றதுனால இவர்கள் வந்து வடக்கனா மாறிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சுகருக்காக சாப்பிடும், சுகரை குறைக்கிறது. அதே மாதிரி தான் பிஜேபி உள்ள பூந்துச்சுதான் சொல்ல முடியாது. பிஜேபி இங்கே ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தப்படும், அவ்வளோதான். கடைசியில் ஊறுகாய் எவ்வளோ தெரியுமில்ல உங்களுக்கு, கொஞ்சமாக நக்கிட்டு மீதியை பிறந்துக்கு பேர போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் 2026 பாஜக தொடை தெரியப்படும். இந்த அண்ணாமலை வெளியே வருவாருன்னு இன்னும் இருக்கு. நம்ம கடந்த பேட்டியில கூட பேசினா அண்ணாமலை வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னும் அந்த பேச்சு நிலவுதே சார். ஏன்னா அந்த KP ராமலிங்கம் ரொம்ப எதிராக பேசுறாரு. ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கூட்டம் உள்ள இருக்கு. அந்த கூட்டத்துக்குலாம் பாஜகக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. அண்ணாமலையை காலி பண்ண போறாங்களா இல்லை அண்ணாமலை பூதாகரமா வெளியே வர போறாரா? இது வந்து கீழ் மட்டத்தில் இருக்கிறவர்கள். கீழ் மட்டம்னா சாதாரண தொண்டனை சொல்லலை, முதல் கட்டத்தில் இருக்க தலைவர்கள் 2ஆம் கட்டத்தில் இருக்காங்கல்ல. ஓரளவுக்கு ராஜாக்கு தெரியும், ஓரளவுக்கு மோப்ப முடிச்சிடுவாங்கல்ல, ஓரளவுக்கு தமிழிசைக்கு தெரியும், நயினாருக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் உள்ள என்ன நடக்குது, டெல்லியில் என்ன நடக்குதுன்றது எதுவுமே தெரியாது. சமீபத்தில் இந்த PL சந்தோஷ் வந்தப்ப கூட அண்ணாமலை காலையில வரல, மதியானம் வராரு, டெங்கு காய்ச்சல் நல்லா காய்ச்சலில் படுத்திருக்கவர் காலையில் வரல, சாயந்தரம் வரலன்னு கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சதுக்கப்புறம் வந்திருப்பாரு. அதில் என்ன இருக்கு? ஏன்னா வேற ஏதாவது காய்ச்சல் சொல்லியிருந்தா கூட மக்கள் ஏற்றுக்குவாங்க. இல்லை, டெங்கு காய்ச்சல் உடனே அதுக்கு சித்த மருத்துவம்லாம் இருக்குங்க. நீங்கள் சில கஷாயங்கள்லாம் குடிச்சிங்கன்னா 3 மணி நேரத்தில் காய்ச்சல் தெரியாயிடும். புரியுது அவங்களுக்கு? இந்த மாதிரி கஷாயம் ஏதாவது குடிச்சிட்டு இருப்பார். தமிழ் மருத்துவத்தில் இங்கிலீஷில் மருந்து கிடையாது டெங்குக்கு, ஊசியை போட்டு படுக்க வச்சுருப்பாங்கல்ல. சித்த மருத்துவத்தில் இருக்குது டெங்குக்கு. அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச மருத்துவம்னு வச்சுக்கலாமா சார்? அவருக்கு மட்டும் ஊருக்கே தெரியும். இப்போ இந்த திருத்தணியாசுரன்னு இருக்கார் மருத்துவர், இங்கே இதில் கோயம்பேட்டில் இருக்கார். அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரத்னா கிளினிக்னு. அவங்க எல்லாமே BHMS, அவங்க எல்லாமே இது அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இது பிடிச்சோம். அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு 3 மணி நேரத்தில் காய்ச்சல் இருக்கும், பிளேட்லெட்ஸை கூட்டிடுவாங்க. கஷாயம் குடிச்சிங்கன்னா சாயந்தரம் சரியாயிடும். புரியுதா? இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அது அண்ணாமலைக்கு மட்டும் கிடையாது, பொதுவான ஆட்கள் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் வட்டாரத்தில் அந்த மருத்துவம் பேர் PL சந்தோஷ் நல்லா சொல்கிறாங்களே சார். இருக்கலாம், கஷாயம் கொண்டு வந்துருக்கலாம் கர்நாடகாவிலேருந்து. அங்கேயும் கஷாயத்துக்கு ஃபேமஸ் தான். அவங்களும் பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கேன்சருக்குலாம் மருந்து கொடுப்பாங்க, இங்கேருந்து போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சந்தோஷ் அங்கே வரிசையில் நின்று மருந்து கஷாயம் வாங்கிட்டு வந்து கொடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா உயிர் பழச்சிருந்துருப்பார், கூப்பிட்டு வந்துருப்பார். அடிப்படையில் அண்ணாமலை தான் ஒரு முக்கியமான நிலையில் இருக்கிறது. இது 2ஆம் கட்ட முதல் கட்ட தலைவர்களுக்கே தெரியாத ஒரு நிலையில் தான் ரகசியமாக இருக்குது. அண்ணாமலை இப்போ பூதாகரமாக வெளியே வரணும்னு ஆசைப்படுறாப்புல, வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சார். இப்போ இந்த NDA கூட்டணியில் GK வாசன் தவிர இந்த கிருஷ்ணசாமி, அப்புறம் ஜான் பாண்டியன், இவங்க எல்லாமே ஒரு கன்ஃபார்ம் ஆகாத மாதிரியே தெரியுது சார். இல்லையே, கிருஷ்ணசாமின்னா இல்லையா? அதுலேயே இல்லையே. அவங்களும் இருக்காரு NDAல. அவர் NDAல தான் கடந்த முறை தேர்தல கடந்த முறை இருந்தார். நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது ட்ரௌசர் போட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கதை வேறு. கிருஷ்ணசாமின்னா ஒரு ஏதாவது ஒன்றில் ஒட்டுண்ணி மாதிரி ஏன்னு ஒட்டிக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி, அதான் கணக்கில் கிடையாது. ஜான் பாண்டியன் இருக்கார், ஜான் பாண்டியன் அதில் இருக்கார்ல, NDAல இருக்கார். இந்த மாதிரி சரி. இப்போ GK வாசனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது ஒரு GK வாசன், அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவர். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இவர்கள்லாம் வச்சு கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கிறது. அது 2026 அவங்களுக்கு. இந்த டிசம்பர்ல அமித்ஷா வந்தாருன்னா எல்லா கதையுமே மாறிடும், NDA ஒரு வலுப்பெற்ற கூட்டணி ஆயிரும், எல்லாருமே வந்துருவாங்கன்னு ஒரு பேச்சு சொல்றாங்க. அது விவேக் காமெடியில் ஒன்று இருக்கும், டக்குன்னு பின்னாடி இருக்க கத்தியை உருவுனா முதுகை கிழிச்சு அவன் முதுகையை கிழிச்சு விட்டு, அந்த மாதிரி தான் வந்தாருன்னா டிசம்பரில் பிரித்து மேய்ஞ்சிடுவார். அதை பார்க்க தான் போகிறீங்க. அண்ணாமலையை பாண்டே அவர்கள் முன்னாடி ரொம்ப ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்களாக EPS பக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது சார். மார்க்கெட் அந்த படம் இப்போ கூலின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு அடுத்த ரஜினி படம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கூலி காலி, அந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து விஜய் படம் வந்துச்சுன்னா அதை பற்றி பேசுவாங்க, ஜனநாயகனை பற்றி பேசுவாங்க, பழைய படத்தை பேசிட்டு இருப்பாங்க, பில்லா படத்தை இன்னும் அடியில். அடுத்து அஜித் ஒரு படம் வந்து அதை பேசுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கே வசூலாகுதோ அங்கே. இப்போ ஏற்கனவே அவருக்கு வந்து விளம்பரம் கொடுத்து அவரை பேக்கப் பண்ணாங்க. அண்ணாமலை இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அது இப்போ வாடகை வீடு மாதிரி தான். இப்போ இந்த வீட்டில் இருந்தால் ரைட்டு ஒரு 4 வருஷம் இருந்தோன்னா அடுத்த வீட்டுக்கு போகிறோம்னா அப்படியே அங்கே மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பாண்டே அரசியல் அப்படி தான். நம்மளை காசு கொடுத்தா அது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணாமலை மார்க்கெட்டுக்கு வந்தோன்னே இப்போ EPS கூப்பிட்டுருப்பாரு. இப்போ என்ன சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் தான் முதல்வர்னு கொடுத்து சொல்லுங்கண்ணே. சரி இந்தா வரேன்னா ஆள் அனுப்புகிறேண்ணே, அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும். விளம்பரம் நான் சொல்கிறது தப்பாக சொல்லலை, லஞ்சம் லாவணி இல்லை, ஒரு விளம்பரம், ஒரு பேக்கேஜ் ஒரு கொடுங்கண்ணே, உங்களை தூக்கி விட்றோம் அப்படிங்கும்போது சோசியல் மீடியாவில் அதுதானே. ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்துருங்க, உங்களை பற்றி ரீல்ஸு லைவ் எல்லாம் போடுறோன்னா
அது தொழில், அதை நம்ம சொல்ல முடியும். இபிஎஸ் அவர்கள் ரொம்ப அப்படியே பெரிய அளவுல பணம் செலவு பண்றாரு. ஏன்னா அவருக்கு வைக்கப்பட்ட விமர்சனமே பணம் செலவு பண்ண மாட்டாரு. அவர்கிட்ட இருக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்றாரு. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, செலவு பண்றாரு. ஒரு 10,000 கோடிக்கு மேல 20,000 கோடி கிட்ட தான் வச்சிருக்காருன்றாங்க. எலெக்ஷன்ல செலவு பண்றாரு. நம்ம ஏன் அதை பத்தி? அவர் கூட அந்த கருத்து கணிப்பு இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க நல்லா தெரியல. ஆனா இபிஎஸ் தான் அடுத்த முதலமைச்சர்னு உறுதியா சொல்றாங்கன்னு ஒரு பேச்செல்லாம் காசு கொடுத்தா யாரை வேணாலும் சொல்லுங்க. காசு கொடுத்தா நீங்கள் வந்து அண்ணாமலை முதலமைச்சர்னு சொல்லியா, பிரதமர்ன்ற வரைக்கும் கூவலையா, வருங்கால பிரதமர் அண்ணாமலைன்னு காசு கொடுத்தா கூவுறதான் கூவுவான். இப்படிதான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார்.